ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடியாகி வந்துட்டு நிற்கிறோம். இங்கே வந்து இது எந்த இடம் அப்படின்னு சொன்னால், நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு போகிறதுக்காக. இது வந்து மயிலாடுதுறை அண்ணா கல்யாண மண்டபத்திட்ட பஸ் ஏறதுக்காக நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு நின்றுட்டுருக்கோம். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களாம் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு, என்ன ரூபியம்மா இங்கேயும் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது எந்த கோயிலுனாக்கா, மயிலாடுதுறை டு பொறையார் போகிற வழியில் ஒழுகை மங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கோயில் வந்துட்டு இங்கே இருக்குது. இங்கே இது வந்து சக்தி வாய்ந்த கோயில். ஸோ நீங்களும் வந்து வர முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு வந்துட்டு மாவிளக்குமா போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு போனீங்கன்னா இந்த கோயிலை அப்படியே நடக்கும்ன்றதுனால இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரின்ட்டு நாங்கள் போயிருந்தோம். எனக்கு வீடியோ போட ஒன்றும் இல்லைனால தான் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் போனது வந்து போன வாரம் போயிருந்தோம். சரின்ட்டு அப்படியே நாங்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணோம், அம்மா, தங்கச்சி, நான் மொத்தம் 3 பேருமே அர்ச்சனை வாங்கிட்டு, அம்மா மட்டும் மாவிளக்குமா போட்டுக்கிட்டாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய கடத்தெருவுலாம் இருக்கும். நிறைய பொருள்லாம் விற்பாங்க, நிறைய கடத்தெருவுலாம் இருக்கும். இது அந்த சாமியோட கோயில் தேர். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குளத்துக்கு போகிறோம். குளத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே போயிட்டு கால் கழுவிட்டு அந்த குளம் தண்ணி தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகணும். எல்லாருமே மேக்ஸிமம் இதுதான் ஐதீகம். சரின்ட்டு நானும், அம்மா, என்ன தங்கச்சி எல்லாருமே போனோம். நாங்கள் எடுத்துகிட்டு போன பொருள் வந்துட்டு என்றைக்கு அப்படின்னாக்கா அந்த தைப்பூசமா, ஆமாம், தைப்பூசத்தன்னைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். அங்கேயே வந்துட்டு வருஷப்பருப்பு அன்றைக்கி தான் போனோம். சரின்ட்டு என்ன பண்ணணும், காலையிலே எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி காலை சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வடை பாயசம் செஞ்சு ஒரு 10 மணிக்கெலாம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி ஒரு 2 மணி ஆகிடுச்சு நாங்கள் கோயிலுக்கு வரத்துக்கு. இப்போ ஒரு 2 மணி 2:30 மணி டைமாக. அதுக்கப்புறம் இந்த குளத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணோம், எல்லாருமே வந்துட்டு கால் கழுவிட்டா தங்கச்சி வந்து அந்த பாதம் உடம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன இது இருக்குதோ அவங்கவுங்க வாங்கி வைப்பாங்க. சில பேர் கண்ணடக்கம் வாங்கி வைப்பாங்க, சில பேர் அங்க பிரதட்சணை, அடுத்தது வந்துட்டு பாடகட்டி போட்டு இழுப்பாங்க, மொட்டை அடிப்பாங்க, மொட்டை அடித்து காது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் நிறைய ஐதீகம் இருக்குது. நிறைய நிவர்த்தி கடன் செய்வாங்க. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கோயிலுக்குள்ளே வந்துட்டு சரி மாவிளக்குமா போகலான்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு இடத்த பிடிச்சி ஒரு இடத்துல உட்காரதுக்காக அங்கே இடம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் போய் அர்ச்சனைக்கு மாவுக்கும் ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு அங்கங்கே பார்த்தா ஒரு இடம் ஒன்று கிடச்சிச்சு. அப்பாடா நமக்கு இடம் கிடச்சிச்சின்னு சொல்லி உட்காந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்தது வந்து உதிர்வான்ற ஒரு இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். மஞ்சள் விளையாட்டப்பெல்லாம் வந்தோம்னா செமையாக கூட்டம் இருக்கும். ஒரு சொட்டு இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சரின்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா மாவுக்குமா பிணைய ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு பக்கத்தில் போய் தேங்காய் அப்படியே கழுவிட்டு வந்து நாங்கள் வீட்டிலே மாவுளுக்கு மாவுக்கான மாவு நாங்கள் இடித்து எடுத்துகிட்டு போயிட்டோம். நெய், சர்க்கரை எல்லாமே துருவி எடுத்துகிட்டு போயிட்டோம். நெய் பிக்கும் போது தான் சறுக்குன்னு இந்தாண்ட வந்துடுச்சு, சரியாக பிக்க முடியல. ஏன்னா நம்ம வயல்லாம் வச்சு கட்டிக்க முடியாது. அதனால் வந்துட்டு சிசரை எடுத்துகிட்டு போகல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வந்துட்டு நீங்களே போட்டுக்கங்கம்மா, நம்ம 3 பேரும் 3 விளக்கா போடணுன்னா அது குட்டி குட்டியாக வரும். இல்லை வேணாம்மா, நீங்கள் மட்டுமே ஒரு 3 விளக்கு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாவுக்குமா போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மட்டுமே மாவுக்குமா போட்டாங்க. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து அர்ச்சனை, தங்கச்சியும் அர்ச்சனை பண்ணாங்க, அம்மா வந்துட்டு மாவுக்குமா போட்டாங்க. அப்புறம் நாங்கள் பசங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நாங்கள் அம்மா எல்லாமே போய் சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். மாவுலாம் போட்டுட்டோம். அதெல்லாம் எங்களால் ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால அவ்வளோவா என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அந்த பொண்ணு ஃபோனில் எப்போத்தாலும் வீடியோ எடுக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பார்த்திங்களா, அம்மா மாவுலாம் திரியெல்லாம் எடுத்து பின்னாடி பக்கம் வைக்கிறாங்க. தங்கச்சி கால் வாங்கி வச்சாங்க. அதையும் சாமிக்கு சாத்திட்டு நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காரணும், மதியம் சாப்பிட்ணுன்றதுனால இப்போ நாங்கள் கோயிலை விட்டு வெளில வரும்போது மணி 3 மணி 3:30 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. சரி எங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டதா பசிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காரலான்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு ஃபுல்லாக இடம் தேடணும். இதெல்லாம் வந்துட்டு பகல் நேரமாக இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இல்லை, ஆனால் கடைகள் நிறையா இருந்துச்சு. பிளாஸ்டிக் வீட்டுக்கு தேவையான பொருள் அனைத்துமே எல்லாமே போட்டிருப்பாங்க. பச்சை கொத்திக்கலாம், மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருள், பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான், அதுவும் இல்லாமல் அந்த கொலம்பஸ் ரைடெலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதுவும் நைட் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் உட்காரதுக்காக ஒரு இடம் பிடிக்கிறோம். ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மாமரம், முந்திரி காடாக இருக்கும். கொஞ்சம் இடத்துல ஃபுல்லாக வேலி போட்டாங்க.
அதனால் நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு இடமா தேட ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போகலாம் எங்கே போகலாம், இல்லை கோயிலுக்குள்ளே உட்காரலாமா, கோயில் உள்ள உட்காந்தோம்னா நல்ல தேர்லாம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க, கரகம், அளவு காவடி, அடுத்தது பால் குடம்லாம் வரும். சரி அங்கே வேணாம், நம்ம கொஞ்சம் இயற்கையாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இருக்கிற மாமரத்துக்கிட்ட போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். அதுக்கு அப்புறமேட்டு நிறைய பொருள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேங்க. அம்மாவா என் அம்மா என்ன பண்ணாங்க, என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பையனை பிடிச்சி அழைச்சிட்டு வராமல் ஏன்னா நீ சரியாக வீடியோ எடுத்து வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கம்மா நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என் பையனை ஒப்படைச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், போயிட்டுருந்தேன். போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து அங்கே பார்த்தீங்களா பால் குடம் போகுது. சரின்ட்டு என்ன பண்ணோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு சாயந்தரமாக என்ன பண்ணோம், பசங்களுக்கு திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே பார்த்தா ஒரு அளவு காவடி வந்துச்சு. சரி ஒரு இடத்துல நின்று நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க, பயமாக இருந்துச்சு அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி எப்படியோ ஒரு இடம், நமக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு காவடி எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம கூட்டங்க, அவ்வளோ கூட்டம். இதை விட மஞ்சு விளையாட்டுன்ற ஒரு இந்த இப்போ தான் நல்ல கூட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அருவாரம் எங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பித்ததுனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் திரும்பி ரிட்டன் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதுன்றதுனால நாங்கள் வாரமே எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவாக இருந்ததுனால வாரமே நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். அங்கே பார்த்திங்களா தங்கச்சி பாப்பா எல்லாம் போயிட்டுருக்கோம். போயிட்டு எங்களுக்கு தேவையானது நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு போனோங்க, 11 மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் வரத்துக்கு. எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வளையல், மணி, தோடு, அடுத்தது வந்து நான் என்ன வாங்கிக்கிட்டேன், அர்ச்சனை கூட, அடுத்தது இன்னும் வேறு என்னென்னமோ பொருளாக வாங்கினேன், அருவாமனை, அருவா, சொம்பு, தவலை, கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிக்கிட்டேன். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை அப்படின்னா, எனக்கு ஒரு பச்சை குத்தணுன்னு ஒரு ஆசை. அப்புறமேட்டு தம்பி வந்து வேணாம், அது பச்சைலாம் குத்தாத ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போகிற வழில பார்த்தா சிலம்பு, இது என்ன கம்பு சுற்றுற ஆட்டமா சிலம்பாட்டமோன்னு தெரில, அந்த அளவு காவடி வந்துச்சு பார்த்திங்களா, அது பின்னாடியே வந்துட்டு இந்த சிலம்பு இது பண்ணாங்க, இந்த கம்பு சுற்றுற இது பண்ணாங்க. சரி நம்ம அதையும் பார்த்துட்டு தம்பி கொஞ்சம் நவுந்துங்கப்பா, அக்கா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு தம்பி என்ன பண்ணிட்டான், எடுத்துங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ஓரமாக நவுந்துக்கிட்டான். நானும் என்ன பண்ணிட்டேன், இருக்கிற செம்ம ஆட்டங்க, செம்ம பாட்டு, செம்ம டான்ஸுங்க. எனக்கு அவ்வளோ என்ஜாய்டாக இருந்துச்சு. அவ்வளோ போலீஸ் நின்னாங்க. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதில் வேற வந்துட்டு எனக்கு வேற ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஏன்னா பாய்ஸுங்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க, அந்த இடத்துல போய் நம்ம லேடிஸை வீடியோ எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் உள்ளார போயிட்டு கொலம்பஸ் ரைடு, ஐயோ இதில் ஏன்டா உக்காந்தனா ஆயிடுச்சுங்க. தயவு செஞ்சு நீங்களாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வாந்தியே வர ஆரம்பிச்சிட்டுங்க, தலையை சுற்ற ஆரம்பிச்சிட்டு இப்படி போயிட்டு இப்படி கீழே இறங்கி வருவோம். சரின்னு நைட்டு நாங்கள் வந்து பார்த்தோம், இது வந்து சாமி வந்து ஊர்வலம் போணுச்சு ஒரு 2 மணிக்கு. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் படுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 4 மணிக்கு எழுந்துருச்சு. சரி நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு பொறையாறுலேருந்து மயிலாடுதுறை சித்தர்காடு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு அதுக்கப்புறம் 4 மணி இருக்கும் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்னோம். ஆனால் எங்களுக்கு பஸ் வந்தது வந்துட்டு 5:30 மணிக்கு தான் பஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தோம். மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. சற்று நேரம் படுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு மறுநாள் திங்கக்கிழமை ஸ்கூலுன்றதுனால பசங்களை வந்துட்டு தங்கச்சி பசங்களை மட்டும்தான் ஸ்கூல் உண்டு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.